அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஈரோடு இடைத்தேர்தலில் அண்ணன் சீமான் அவர்கள் ஈவே ராமசாமி நாய்க்கரை போட்டு பொலன்னு புலந்ததுக்கு அப்புறம் இப்ப சமீபத்தில் நண்பர் ஒருத்தர் சந்திச்சேன். உடனே அவர் என்கிட்ட சொன்னாரு, நீங்க ஈவேராவை பத்தி 1000 குற்றச்சாட்டு விமர்சனம் வைக்கலாம், ஆனால் பார்ப்பன எதிர்ப்பில் தமிழகத்தை தாண்டிய ஒரு தன்னிகரில்லாத தலைவர் ஈவே ராமசாமி அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ஒரே அதிர்ச்சியை நெஞ்சு முடிச்சு உட்காந்துட்டேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் இந்த விஷயத்த பேசுறதுக்கு நேற்று தான் ஒரு செய்தி படிச்சு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருந்தேன். அந்த செய்தி உடனே அவர்கிட்ட பகிர்ந்துட்டேன். என்ன அப்படின்னா, 1956 நடந்த ஒரு சம்பவம். அண்ணாமலை அரசர் தன்னுடைய 60வது பிறந்த நாளை வெகு விமர்சையா கொண்டாடுறாரு. மேலாதாளம் ஊரெல்லாம் பெருசா கிராண்டா பண்ணி கொண்டாடுறாரு. அப்படி கொண்டாடுற நபர் ஒரு விஷயத்தையும் செய்யறாரு. என்ன பண்றாருன்னு கேட்டீங்களா, ஒரு 60 பிராமணர்களுக்கு வீடு கட்டி கொடுப்போம், ஒரு 60 பிராமணர்களுக்கு மாடுகளை கொடுப்போம் அப்படின்னு அவர் அறிவிக்கிறார். இதை கேட்டோன்னு சினம் கொண்டு இழந்த சிங்கமாக அறிஞர் அண்ணா பெரியார்ட்ட சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு 60 பிராமணர்களுக்கு பண்ண போறாருன்னு சொன்னோன்ன உடனே பெரியார் பொங்குறாரு. என்னன்னு, மக்களுக்காக இவ்வளவு ஓடுறோம், உடியாடுறோம், போராடுறோம், நமக்கு ஒண்ணும் செய்யாத இந்த அண்ணாமலை அரசர் இந்த ஒண்ணுமே செய்யாத இந்த மணியாட்டி பிராமணர்களுக்கு போய் 60 வீடுகளை கட்டி கொடுக்குறாரா, அவர் விமர்சனம் பண்ணி ஒரு கட்டுரை எழுது அப்படின்றாரு. அண்ணாதுரையும் விடிய விடிய விளக்கு வச்சு ஒரு கட்டுரை எழுதி கொண்டு வராரு. கட்டுரை வந்த நேரம் பார்த்தா ஒரே அதிர்ச்சியான சம்பவம். அண்ணாமலை அனுப்பிய காசோலையும் வந்துருச்சு. இப்ப பெரியார் என்ன பண்ணுவாரு, ஒரு கையில் காசோலையும் மறுகையில் கட்டுரையும் ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தார் ஐயா பெரியார் அவர்கள். பிறகு ஒரு முடிவு எடுத்து அண்ணாதுரையிடம் சொன்னார், கட்டுரையை குப்பையில் போடு, காசோலையை பெட்டியில் போடு என்று. கோபம் கொண்ட அறிஞர் அண்ணா அவர்கள் கோச்சிட்டு போயிடுறாரு. உடனே நம்ம பெரியார் சொல்றாரு, நீ போனால் என்ன, எழுதுவதற்கு எனக்கு ஆள் இல்லையா, பேனா இல்லையா, மை இல்லையா, இல்லை தாள் இல்லையா என்று சினம் கொண்ட பெரியார் அவர்கள் உட்காந்து 1.5 பக்கத்துக்கு மிக புகழ்ந்து ஒரு கட்டுரை எழுதி விடுதலை வெளியிட்டார் என்பதுதான் வரலாறு. அப்போ ஈவே ராமசாமி அவர்களை பொறுத்தவரை பணம் கொடுத்து அவருக்கு நீங்கள் உதவி செய்தார், உங்களை அவர் பெரியார் போராளியாக புரட்சியாளராக பெரியார் என்றே போராட்டுவார். ஆனால் அப்படி அவருக்கு எந்த உதவியும் நீங்கள் செய்யாமல் போனால் நீங்கள் ஒரு பார்ப்பன அடிவர்டி. இன்னைக்கு திமுக காரன் எப்படி சொல்றான், என்ன நடந்தாலும் நீ ஒரு RSS கைக்கூலி, நீ ஒரு பார்ப்பன அடிவர்டிங்கிறானே, அந்த மாதிரி இது எங்க இருந்து வந்துச்சு திமுகன்னு கேட்டா இவர்கிட்ட தான் வந்துச்சு. சோ இப்படி தமிழர்களை ஏமாற்றி காசு கொடுத்தா நல்லவன், காசு கொடுக்காரு கெட்டவன் சொல்லி எழுதி வாழ்ந்தவர் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க புரட்சியாளர் என்று அடையாளப்பட்டுக் கொண்டிருக்கிற ஈவே ராமசாமி அவர்கள் என்று கூறி காணொலியை முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.